என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபையாருக்கு நிருபத்தை எழுதும் பொழுது 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே என்று சொல்லி அந்த சபையாரை ஆவியில் நிறைந்து அவர்களுக்கு எழுதுவதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த சபையார் அவருக்கு எப்படியாய் காணப்பட்டார்கள்? எனக்கு சந்தோஷமும், அது மாத்திரமல்ல, நீங்கள் எனக்கு யாராய் இருக்கிறீர்கள், கிரீடமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஊழியக்காரனுக்கு எது சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? சபையார் கொடுக்கிற காணிக்கையா? சபையார் கொடுக்கிற காணிக்கை தான் ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் அவன் ஊழியக்காரன் இல்லை, அவன் பிஸ்னஸ் செய்கிற ஒரு மனுஷன். மாறாக ஜனங்களின் சாட்சி உள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வளர்ந்து வருகிற ஒரு வாழ்க்கை, அவர்களுக்குள் ஏற்படுகிற மறுரூபம், இதுதான் ஊழியக்காரனுக்கு சந்தோஷத்தையும் கிரீடமாகவும் அது காணப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் சபையில் உங்கள் சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். உங்கள் ஊழியக்காரனுக்கு இப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் நீங்கள் கிரீடமாகவும் காணப்படுகிறீர்களா என்பதை நிதானித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இடைபடுகிறாரே, அந்த வார்த்தைகளை கேட்டு நான் என்னை சீர்படுத்திக் கொள்கிறேனா, மறுரூபத்துக்கு நேராய் கடந்து போகிறேனா? அதுதானே எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், அதுதானே அவர்களுக்கு கிரீடமாய் காணப்படும் என்று சொல்லி சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையில் ஊன்ற கட்டப்படுவார்கள் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு எவ்வளவு மகிமையை கொண்டு வரும் என்பதை நிதானித்து பாருங்கள். இன்றைய நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பியுங்கள். ஊழியத்திற்காக அநேக ஆயிரங்களை அள்ளி கொடுத்திருக்கலாம். இவைகளெல்லாம் அந்த ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனுக்கு சந்தோஷம் அல்ல. உங்கள் சாட்சி நிறைந்த வாழ்க்கை தான் ஊழியக்காரனுக்கு சந்தோஷத்தையும் அவனுக்கு கிரீடம் போலவும் காணப்படும். பாருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வரும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.